What are you going to do? Do it quickly. யோவான் 13:27. நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரியின் வாழ்ந்த பிள்ளைகளின் வாழ்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, sin is a love of self to the point of despising God. Saint Augustine. கடவுளை ஒதுக்கி தன்னையே அன்பு செய்வதே பாவம். தாண்மை, தனது சுயநலம் இவைகளெல்லாம் முனைப்பாக நின்று இறைவனை ஒதுக்கி விடுவது, அதைத்தான் ஈகோ என்று அழைக்கின்றோம். எட்ஜிங் காட் அவுட். இப்படிப்பட்ட செருக்கு, an arrogance with which we want to emancipate from God and be only ourselves, an arrogance which makes us believe we do not need the eternal love, an arrogance with which we wish to become the only masters of our own life. முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் தி 16 வார்த்தைகள். செருக்கு கடவுளை ஒதுக்குவது, தான் என்பது நிறைந்திருப்பது, தனக்கு நிலைவாழ்வு தேவையில்லை என்பது, தானே தன் வாழ்வின் தலைவன் என்பது. இத்தகைய அரகன்ஸ் என்ற செருக்கை நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். இறைவனுக்கு முன்னிடமும் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும். செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புத்தான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளமன்றோ. இயேசு காவியம் யூதாசை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். செப்பத்தான் முடியாத தவற்றை கூட, தவற்றை சொல்லி மாள முடியாது. தன்னுடைய தலைவரை, இறைமைந்தனை, மெசியாவை காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையில் தன்னுடைய எண்ணம் அது சரி என்று அவன் நினைத்து கொண்டான். செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம். அது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனிலே அவன் உறுதியாக இருத்தல். இப்படித்தான் நாம் பல பிடிவாதங்களை இருளினூடே பிடித்து கொண்டு இருக்கிறோம். We would like to convert when we would get tired of this world, or rather when the world would get tired of us. Louis Bartholomew. நாம் மனமாற விரும்புவது ஒன்று இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது, அல்லது இவ்வுலகம் நம்மால் சோர்ந்து போகும் பொழுது. இறுதி கட்டத்திலே ஒன்று முடியாத சமயத்தில் மனம் மாறுகிறது என்பது பலருடைய அனுபவமாக இருக்கிறது. The difference between the good thief and the bad thief was that one repented and the other did not. நல்ல கள்ளனுக்கும் தீய கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசமே ஒருவன் வருந்தியது, இன்னொருவன் வருந்தாதது. தன்னுடைய நிலைக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டான், மன்னிப்பை பெற்றான், விண்ணகத்தை சுதந்திரித்து கொண்டான். கள்ளனாக இருந்தவன் மோட்சத்தையும் திருடிவிட்டான். ஆனால் இன்னொருவன் தன்னுடைய கள்ளத்தனத்திலேயே அவன் மாண்டு போனான். In the spiritual life we should have no will to be or become or obtain anything for ourselves. Thomas Paine. ஆன்மீக வாழ்விலே நமக்கென்று எந்த ஆசையோ ஆசைப்படுதலோ எதுவுமே இருக்கக்கூடாது. தனக்கென்று தன்னுடைய சுயநலத்திற்காக ஆசையோ பற்றோ அல்லது பிடிப்போ இருத்தலாகாது என்பது இந்த யூதாஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். Judas' presence in the liturgical text this week is a reminder to check our agendas.
யூதாஸை பற்றி இந்த வார திருவழிபாட்டு கால அட்டவணையிலே யூதாஸ் பெயர் இடம் பெறுவது நம்முடைய வாழ்வின் சித்தாந்தத்தை நினைவு கூறுவதற்கே. நம்மை யூதாஸோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கணித்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நாம் நம்முடைய எண்ணத்தை வலியுறுத்தி பிறருடைய எண்ணத்தையோ அல்லது விருப்பத்தையோ அல்லது அவர்களுடைய கேட்டல், சஜஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய the feedback என்று சொல்லுவார்கள், இவைகள் எல்லாம் நாம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும், செம்மையாக்கி கொள்ள முடியும். ஒரு அப்பா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர்வழி, பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பார். சாப்பிடும்போது பேசக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு அப்பா அப்படின்னு வாயை திறந்துச்சு. என்ன சொன்னேன்? சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன், சாப்பிட்ட பிறகு பேசலாம். சரி, 2 பேரும் மௌனமாக சாப்பிட்டு முடித்தார். இப்போ சொல்லு, என்னவோ சொல்ல வந்தியே. அப்பா உங்கள் தட்டில் கரப்பாம்பூச்சி இருந்தது. ஐயோ என்னாச்சு? அதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. ஏன் சொல்லக்கூடாது? நான் தான் சொல்ல எத்தனித்தேன், அதுக்குள்ளார சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால் கரப்பாம்பூச்சி சேர்த்து சாப்பிட்டுட்டீங்க. ஆக சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பிறர் சொல்வதை கேட்டல் வேண்டும். லிசனிங். ஒரு சிலருக்கு இருக்கிறார்கள், பிறர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அது சாதாரண தொலைபேசி அழைப்பு பேச்சில் கூட அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நம்ம பேசுறது கேட்க மாட்டாங்க. அல்லது ஒரு கூட்டத்திலே விவாதம், அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்க பேசுறதை பற்றி கிடையாது. இப்போல்லாம் நிறைய கலந்துரையாடல் தொலைக்காட்சியில் பார்க்குறோம். 4-5 பேரை வைத்து கொண்டு எண்ணங்களை விவாதிக்கின்றார்கள். அதில் இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் அப்படின்னு 4 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா 4 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இவர்கள் பிறருடைய எண்ணத்தையோ சொற்களையோ கேட்பது கிடையாது. அதே போன்றுதான் ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அதுதான் இந்த முதல் வார்த்தை வழிபாடு. முதல் பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். அது உள் வாங்கி அது எனக்கு என்ன சொல்லுகிறது, என்னை எப்படி இயக்குகிறது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அது நேர்வழியை காட்டும், நல்ல வழியை காட்டும், ஒளியை கொடுக்கும். செபிப்போம், முழந்தால் இருப்போம். Give me, Lord, a steadfast heart that no unworthy thought can drag downwards, and an unconquered heart that no unworthy purpose may tempt aside. Bestow upon me also, O Lord my God, understanding to know you, diligence to seek you, wisdom to find you, and faithfulness that I may finally embrace you. Through Jesus Christ our Lord. St. Thomas Aquinas ஜெபம். ஆண்டவரே, தீய சிந்தையால் விழத்தாட்டப்படாத திடமான மனதையும் தீய திட்டங்கள் வெற்றி கொள்ளா மேலான இதயத்தையும் எனக்கு தாரும். உம்மை அறியும் தெளிவையும் உம்மை தேடும் வாஞ்சையையும் உம்மை காணும் ஞானத்தையும் இறுதியில் உம்மை அடைவேன் என்ற விசுவாசத்தையும் என்மேல் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.